வணக்கம் மாணவர்களே. அரசறிவியலில் முக்கியமான பகுதியாக அரசியலுக்கும் அரசறிவியலுக்குமான வேறுபாடுகளை இனி நாம் நோக்குவோம். இந்த வகையில் அரசியல் என்பதும் அரசறிவியல் என்பதும் பல்வேறு விடயங்களினூடாக வேறுபடுத்தப்படுகிறது. முக்கியமாக 5 விடயங்களூடாக வேறுபடுத்தி நாம் பார்க்க முடியும். அதில் முதலாவதாக நடைமுறை அரசியல் மற்றும் கோட்பாட்டு அரசியல் என்ற வகையில் வேறுபடுத்துதல். அதாவது நடைமுறை அரசியல் மற்றும் கோட்பாட்டு அரசியல். அப்ப இந்த பகுதி 20 மார்க்ஸுக்குரிய வினா பகுதியாக காணப்படுகிறது. இதில் நீங்கள் 5 விடயங்களினூடாக நீங்கள் இதனை குறிப்பிட்டு விளக்க முடியும். இந்த ரீதியில் நடைமுறை அரசியல் என்று பார்க்கிற பொழுது தேர்தலில் ஈடுபடுதல், கட்சிகளில் அங்கத்தவராக இருத்தல், சுவரொட்டிகளை ஒட்டுதல், சந்தா பணம் செலுத்துதல், கட்சி தொண்டர்களாக தொழிற்படுதல், அடுத்து கட்சி சார்ந்த இணைப்புகளில் ஈடுபடுதல், அரசியலில் ஈடுபடுவதற்காக கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை வகுத்து கொண்டு இந்த நடைமுறை அரசியல் பகுதிக்குள் வருகின்றார்கள். அதே நேரம் அரசியலில் ஆர்வமுடைய பிரஜைகள், சோம்பேறி பிரஜைகள் அரசியலுக்கு வந்தால் மிக ஆபத்தானதாக அமையும். ஆகவே ஆர்வமுடைய பிரஜைகள் தான் வேண்டப்படுகிறார்கள். அரசியல்ல ஆர்வம் இருந்தும் செயற்படாமல் இருப்பவர்கள் அது அவர்களுடைய சிந்தனை. ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது ஆர்வமுடைய பிரஜைகளாக தொழிற்பட வேண்டும். இதுக்கு உதாரணமாக அந்த சோம்பேறி பிரஜைகளால் சமூகத்துக்கு பெரும் இழுக்கண்ட அந்த வசனங்கள் கூட இருக்கிறது. எனவே ஆர்வமுடைய பிரஜைகளாக மாறி தொழில்சார் அரசியல்வாதிகள் கூட இதில் ஈடுபடுவார்கள். ஆகவே இது நடைமுறை அரசியல் பகுதிக்குள் இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அதிகாரத்தை பெறுதல். அப்ப அரசியல் என்பதற்கு அதிகாரத்தை பெறுதல், அதாவது கதிரைக்கான போராட்டம். என்ன கதிரைக்கான போராட்டம்? அதிகாரத்தை நோக்கிய எங்களுடைய ஓட்டம். அப்ப அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் முனைப்பதை காண முடியும். எனவே இந்த அதிகாரத்தை பெறுதல் என்பது முக்கியமான ஒரு விடயம். அது ஆர்வமான பிரஜையால தான் முடியும். இதில் சோம்பேறி பிரஜைகளுக்கு இதில் இடம் இல்லை. அவ்வாறு அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாடு சரியான முறையில் பயணிக்க முடியாது. அடுத்ததாக அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துதல். அப்ப பெற்ற அதிகாரத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இது நடைமுறை அரசியல் பகுதிக்குள்ள வருகிறது, அதிகாரத்தை பெறுவது. அடுத்ததாக தேர்தல்களில் பங்கேற்றல். அப்ப தேர்தல்களில் பங்கேற்றல், ஒரு தேர்தல் காலம் வருகிறது என்று சொன்னால் கொள்கைகளை உருவாக்குதல், என்ன தேர்தல் விஞ்ஞாபனங்களை தயாரித்தல், துண்டு பிரசுரங்களை உருவாக்குதல், அது சார்ந்த விழிப்புணர்வுகளை மக்களுக்கு மேற்கொள்ளுதல், தங்களுடைய கட்சிகள் ஊடாக என்ன கொள்கைகளை மேற்கொள்ள போகிறோம் என்றதை துண்டு பிரசுரங்கள்ல தெளிவுபடுத்துவார்கள். அதே மாதிரி தேர்தல் காலத்தில் கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்களை மேற்கொள்வார்கள். இது சார்ந்த செயற்பாடுகள்ல ஈடுபடுதல். அது மட்டுமல்ல, தேர்தலில் வாக்காளராக பதிதல் கூட பங்கேற்றலாக கருதப்படுகிறது. ஒரு தேர்தல்ல போய் வாக்களிக்கிறதும் பங்கேற்றல் செயற்பாடாக கருதப்படும். இவையெல்லாம் நடைமுறை அரசியல் பகுதிக்குள் வருகிறது. அடுத்து நாங்கள் அரசியல் கட்சி செயற்பாடுகள் என்று தனியாக அதிகாரத்துக்கான செயற்பாடு இருக்குது, அரசியல் கட்சி சார் செயற்பாடுகளும் இருக்கிறது. அப்ப கட்சியினுடைய கொள்கைக்கு ஏற்ப ஒரு மனிதன் ஈடுபட வேண்டியது அவருடைய கடமையாகும். ஆகவே இந்த அரசியல் கட்சி செயற்பாடுகள் மக்களை விழிப்புணர்வூட்டும். இப்ப அமுக்க குழுக்களோட அரசியல் கட்சிகளின் செயற்பாட்டை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கும். இந்த நோக்கம், பொது நோக்கத்துக்காக தங்களுடைய கொள்கைகளை முன்வச்சு கொண்டு அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல் கட்சிகள் செயற்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்ப அமுக்க குழுக்கள் என்று பார்க்கிற பொழுது நோக்கம் நிறைவேறியவுடனே நிறைவடைந்து போகிற அமுக்க குழுக்களும் இருக்கிறது. ஆகவே இங்கே அரசியல் கட்சியோடும் அமுக்க குழுக்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அரசியல் கட்சியினுடைய செயற்பாடு நடைமுறை அரசியல்ல முழுவதுமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் நோக்கலாம். அடுத்ததாக போராட்டங்கள், எதிர்ப்பு இயக்கங்களில் ஈடுபடுதல். போராட்டங்கள், பேரணிகள், போராட்டங்கள் போன்றவற்றை நடாத்தி செல்லுதல். எதிர்ப்பு இயக்கங்கள் என்று சொல்கிற பொழுது
சமூகத்தில் இருக்கிற நலன்களை எடுத்துக்கொண்டு தேசிய ரீதியாக இருக்கிற அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்கறதுக்காக பேரணிகள் செல்வதை, மக்களினுடைய ஒருங்கிணைப்பினூடாக செல்வதை இதுக்குள்ள நாங்க நடைமுறை அரசியல் என்ற பகுதிக்குள்ள கொண்டு வருகிறோம். அடுத்ததாக கோட்பாட்டு அரசியல். கோட்பாட்டு அரசியல் நோக்கும் பொழுது நடைமுறை விடயங்களையும் அரசியல் தோற்றப்பாடுகளையும் கோட்பாடுகளாகவும் தத்துவங்களாகவும் பயன்படுத்தி விஞ்ஞான ரீதியாக கற்பதாகும். அப்ப விஞ்ஞான முறைமைக்குட்படுத்த வேண்டும். அப்ப விஞ்ஞானம் அண்டா என்ன, விஞ்ஞான முறைமை அண்டா என்ன? இப்போ ஒரு விதி விஞ்ஞானத்துல சரியாக அமைந்திருக்கும், அது முடிந்த முடிவாக கூற முடியும். அப்ப முடிந்த முடிவாக அரசியல்ல கூற முடியுமா, அல்லது அதற்கு முயற்சித்தலா என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நடைமுறை விடயங்களையும் அரசியல் தோற்றப்பாடுகளையும், அப்ப இங்க நடைமுறை விடயங்கள் என்னென்ன என்றதை நாங்க அவதானிக்கிறோம். அடுத்தது அரசியல் தோற்றப்பாடுகளை அவதானிக்கிறோம். இதையெல்லாம் கோட்பாடுகளாகவும் தத்துவங்களாகவும், இதுதான் முக்கியமானது, கோட்பாடுகளாகவும் தத்துவங்களாகவும் நாங்கள் கொண்டு வருகிறோம். இப்ப உதாரணமா முசோலினி இத்தாலியில பாசிச கொள்கையை முன்னெடுத்து சென்று 2ஆம் உலக யுத்தத்துல இத்தாலி என்ற நாட்டை ஈடுபடுத்தினார். அப்ப அவர் என்ன சொன்னார்? அரசின் கைகளை பலப்படுத்துவதற்காக நீங்கள் ரத்தம் சிந்தி போராட வேண்டும். சமாதானம் என்பது கோழைகளின் கூக்குரல், அது புரட்சி என்பது ஓடும் ஆற்று நீர் போன்றது. எனவே புரட்சியுடைய சமூகத்துல தான் தெளிவு ஏற்படும். ஆகவே நீங்க சமாதானத்தை கேட்காதீங்க, புரட்சிக்காக அரசின் கைகளை பலப்படுத்த என்னோட இணையுங்கன்னு சொல்லி நான் சொல்லல, முசோலினி சொல்றார். அப்ப முசோலினி அழைப்பு விடுக்கிறார். அப்ப அங்க இளைஞர்கள் எல்லாரும் அந்த முசோலினியுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த இத்தாலி இழந்த புகழ், சுபீட்சம், பொருளாதாரம் போன்றவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக, அப்ப 1ஆம் உலக யுத்தத்துல ஈடுபட்டு புகழ், சுபீட்சம், பொருளாதாரம் என்பவற்றை இழந்து அவமானப்படுத்தப்பட்டதன் விளைவாக 2ஆம் உலக யுத்தத்துல ஈடுபடுத்துறதுக்கு அவர் இப்படி கொள்கைகளை வைக்கிறார். அப்ப இந்த கொள்கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாசிச கட்சியாக அங்க அரசியல்ல அவர்கள் போராட்டத்துல ஈடுபடுகிறார்கள். அப்ப இன்றைக்கு நாங்க அதை எப்படி கோட்பாடா மாத்திரம்? பாசிசம். அதே மாதிரி நாசிசம் ஹிட்லரால ஜெர்மனியில ஏற்படுத்தப்படுது. அப்ப அவற்ற கொள்கை என்ன? அவரும் கிட்டத்தட்ட பாசிச கருத்துக்களை முன் வச்சு கொண்டு உலகத்திலேயே சிறந்த இனம் ஆரிய இனம், அது ஜெர்மனியர்கள் தான் தூய ஆரிய இனம், ஜூதர்கள் அழிக்கப்பட வேண்டும், ஆகவே 4 பக்கமும் இருக்கிற ஜெர்மனியர்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த சுவஸ்டிகா சின்னத்தை அறிமுகப்படுத்துறார். ரைட், அவருடைய சின்னமாக இந்த சின்னத்தை அவர் பயன்படுத்துறார். அப்ப 4 திசைகள்லயும் இருக்கிற வேற வேற நாடுகள்ல எல்லாம் ஜெர்மனியர்கள் வியாபித்திருக்கிறார்கள். எனவே 4 பக்கமும் இருக்கிற ஜெர்மனியர்கள் ஜெர்மனை பலப்படுத்துவதற்கு இணைய வேண்டும். இந்த இடத்துல இந்த ஜெர்மனை பலப்படுத்த அவை இணையணும் என்றது அவற்ற கொள்கை. ஆகவே அந்த கொள்கையை முன்னெடுத்து சென்று 2ஆம் உலக யுத்தத்துல ஈடுபட்டு என்ன செய்யறார்? பாரிய அழிவுகளை பெற்றுக் கொடுக்கிறோம். ஆகவே அந்த கொள்கைகளை நாங்க எப்படி சேர்த்து வச்சிருக்கிறோம்? முசோலினியின் பாசிசம் என்றும் ஹிட்லரின் நாசிசம் என்றும் கோட்பாடாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கோட்பாடுகளை இனிமேல் அப்படி செய்தா பாரிய அழிவுகளை நாடு சந்திக்கும் என்ற பாடத்தை அவர்கள் விஞ்ஞான ரீதியாக உட்படுத்தி ஆய்வு செய்து நிறுவி இருக்கிறார்கள். சில வேளையில அது ஒரு சில துகள்களாக இராணுவ ஆட்சியாக பரிணமிச்சிருக்குது. அப்ப தனிய சாதாரண மக்கள் அந்த போராட்டங்கள்ல இப்ப அவ்வாறு இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்றதை விட அரசினுடைய ஒரு பகுதியாக, நிர்வாக பகுதியாக இயங்குகின்ற இராணுவத்தின் ஊடாக இவ்வாறான சில கருத்துக்களூடாக அது மேற்கொள்ளப்படுவதையும் அவதானிக்கலாம். ஆகவே அவற்றை கோட்பாடுகளாகவும் தத்துவங்களாகவும் பயன்படுத்தி நாங்க இப்ப விஞ்ஞான ரீதியா ஒப்பிட்டு பார்க்க போறோம். எப்படி இப்ப எங்களுடைய நாடுகள்ல, பல்வேறு நாடுகள்ல எங்க இந்த பாசிச முறை இருக்குது, எங்க இந்த நாசிச முறை இருக்குது, இந்த நாசிச முறையும் பாசிச முறையும் ஜனநாயகத்தை பெற்று தருமா அல்லது அழிவை பெற்று தருமா என்று வரலாற்று ரீதியாக தகவல்கள் எடுத்து அதை ஆய்வு செய்து முடிவுகள் அறிவிக்கிறோம். இது பாரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியது, அதே நேரம் தேசிய உணர்வை இன்னும் கூட்டக்கூடியது என்றெல்லாம் நாங்க ஆய்வு செய்து முடிவுகள் அறிவிக்கிற பொழுது அது விஞ்ஞான ரீதியாகின்றது. ரைட், ஆனா அது வளர்ந்து வரும் செயற்பாடுன்றபடியா தொடர்ந்து நாங்க சயின்ஸுக்குள்ள கொண்டு போய் விடையலாது இல்லையா? அதான் அந்த பிரச்சனை.
அரசறிவியல் வந்து வளர்ந்து வரும் ஒரு பாடம் என்று சொல்றதுக்கும் காரணம் அது முடிந்த முடிவாக ஒன்றை கூற முடியாது. சிலவேளை பாசிச ஆட்சியினூடாக நல்ல ஜனநாயக பண்புகளையும் ஏற்படுத்த முயற்சிக்கலாம் இனி வருங்காலத்துல. அதெல்லாம் இப்ப நாங்க சொல்ல முடியாது, சரிதானே? அதை நாங்க கற்கிறதைத்தான் கோட்பாட்டு அரசியல் என்று சொல்கிறோம். அப்ப தத்துவங்கள் எப்படி வருகுது? என்ன தத்துவங்களாகவும் இருக்குத்தானே. இப்ப பாருங்க, இப்ப முசோலினி சொன்னார் சமாதானம் கோழைகளின் கூக்குரல். அப்ப இது ஒரு தத்துவம், அவற்ற கருத்து. புரட்சி என்பது ஓடும் ஆற்று நீர் போன்றது. ஓடுற ஆற்று நீர்ல என்ன இருக்காது? ஊத்தையல், பூச்சியல், புழுக்கள் எல்லாம் தேங்கி நிற்காது. அப்ப ஒரு குட்டைக்குள்ள நிறைஞ்ச தண்ணிக்குள்ள எவ்வளவு ஊத்தை இருக்கும், அழுக்குகள் எல்லாம் இருக்கும். ஆகவே சமாதானமாக சமூகம் இருந்தா இந்த அழுக்குகள் எல்லாம் நிறைந்திருக்கும். ஆகவே இதையெல்லாம் தூக்கி எறியணும்டா உங்களோட ரத்தமும் ஓடணும், நீங்களும் உங்களுடைய சிந்தனையோடாக அரச பலப்படுத்த ஓடணும். ஆகவே உங்களோட சிந்தனைகள் எல்லாம் மாறுகிற பொழுது, புரட்சி நோக்கி மாறுகிற பொழுது நிச்சயமாக சமூகத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காதுண்டா அவர் பிரெயின் வாஷ் பண்றதானே. பாசிசம், நாசிசம் எல்லாம் மனிதனுடைய நல்ல ஜனநாயக சிந்தனைகளையும் ஆன்மாண்ட இருப்பையும் கேள்விக்குள்ளாக்கிடும். ஆகவே அவன் என்ன செய்தான், அப்ப அந்த ஹிட்லர், முசோலினி போன்றவர்கள் ஒரு தத்துவ கருத்துக்களாக அதை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்ப இதையெல்லாம் நீங்க வச்சு பயன்படுத்தி கற்று அதை விஞ்ஞானத்துக்கு உட்படுத்தி அந்த தகவல்களை நீங்க வெளியில சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க கோட்பாட்டு அரசியலை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆகவே இந்த நடைமுறை விடயங்களையும் அரசியல் தோற்றப்பாடுகளையும் கோட்பாடுகளாகவும் தத்துவங்களாகவும் பயன்படுத்தி விஞ்ஞான முறைமைக்கு உட்படுத்தி கற்கிறது வந்து கோட்பாட்டு அரசியலாக வரும். அப்ப நாங்க கோட்பாட்டு அரசியலை அரசு அறிவியல் என்று தான் பார்க்கிறோம், சரி? அப்ப நடைமுறை அரசியலை அரசியல் என்று பார்க்கிறோம். அப்ப எங்கட கேள்வி என்ன? கோட்பாட்டு அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்னன்னு தான் நாங்க இப்ப ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில நடைமுறை அரசியல் என்றும் கோட்பாட்டு அரசியலை அரசறிவியல் என்றும் குறிப்பிடுகின்றோம். இதை நீங்க இந்த பேசிக்கா விளங்கிக் கொள்ளுங்க, சரியா? அடுத்ததாக அரசாங்கம் மற்றும் நிறுவனங்களையும் பலதரப்பட்ட அரசியல் நடத்தைகள், பொது கொள்கைகள் மற்றும் அவற்றின் நடைமுறைகளையும் எவ்வாறு நாங்க சொல்றோம், அதை நாங்க கோட்பாட்டு அரசியலுக்கு கொண்டு வரோம். அதாவது அரசு எவ்வாறு அமைய வேண்டும், அரசண்டா என்ன, ஜென்ம பாவத்தின் விளைவு என்று சொன்னா என்னுடைய தாத்தா ஓட் பண்ணி அரசை உருவாக்கி இருப்பார். நான் இப்ப அந்த சட்டங்கள் ஊடாக அனுபவிச்சு கொண்டு இருந்தேன்டா இந்த தாத்தாவினுடைய பாவ செயல் அது நல்ல பாவமாகவும் இருக்கலாம், தீய பாவமாகவும் இருக்கலாம். எனவே அது ஜென்ம பாவத்தின் விளைவு என்று சொல்றது. பாவம் இல்ல பாவம், சரியா? ரைட். அப்ப ஜென்மமாக உருவாக்கப்படுகிற சட்டங்களால இன்றைய சமூகம் ஆளப்பட்டு கொண்டு இருந்ததுன்னு சொன்னா அது முன்னோர்கள் செய்த செயல்கள் நற்செயல்களாகவும் இருக்கலாம், தீய செயல்களாகவும் இருக்கலாம். அப்ப அரசு அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள், அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அரசினூடாக நாங்க இப்போ ஆளப்பட்டு கொண்டு இருப்போம், சரி? அதே மாதிரி அப்ப அரசண்டா நாங்க என்ன என்று சொல்லி விரைவிலக்கணம் செய்து அதுக்கு நாங்க பல அங்கங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா அரசினுடைய அங்கங்கள் அரசாங்கம், இறமை, மக்கள் சமூகம், எல்லை வகுத்த பிரதேசம் எல்லாம் அதுக்கு பல கரங்களையும் கொடுத்துருக்கிறோம், சரிதானே? அதே மாதிரி அரசாங்கம் என்பது மற்றும் நிறுவனங்களையும் பலதரப்பட்ட அரசியல் நடத்தைகள், பொது கொள்கைகள் மற்றும் அவற்றின் நடைமுறை போன்றவற்றை என்ன செய்ய போறோம், கற்க போறோம், கோட்பாடு ஆக்க போறோம். ரைட்? கற்றல் அல்லது கோட்பாடு ஆக்குதல். கோட்பாடு ஆக்குனா தானே கற்க முடியும். கற்றல் செயற்பாடு இதுக்குள்ள வரப்போகுது. ஆகவே எதை நாங்க கற்கிறோம், அரச கற்கிறோம், அரசாங்கத்தை கற்கிறோம், அரசாங்கத்தோட தொடர்புடைய நிறுவனங்களை கற்கிறோம், சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை உண்டு. அதே மாதிரி பொதுத்துறை நிர்வாகத்தை நாங்க அதுக்குள்ள கற்கிறோம். இது சார்ந்த அரசியல் நடத்தைகளை, பொது கொள்கைகள் மற்றும் அவற்றின் நடைமுறை ரீதியாகவும் கற்கிறத கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கற்கிறோம். ஆகவே அது என்னது, அரசு அறிவியல் என்று வரும், சரி? அதே மாதிரி அடுத்ததா பாருங்க, சர்வதேச அரசியல் போன்ற விடயங்களை விஞ்ஞான ரீதியாக கற்பது பற்றி குறிப்பிடுது. நீங்க விஞ்ஞான ரீதியாக குறிப்பிடுதல், ஏன்னா விஞ்ஞான ரீதியாக கற்க போறீங்க. அப்ப விஞ்ஞானம் என்று சொல்லி முழுமையா சொல்ல முடியாது, நாங்க விஞ்ஞான ரீதியாகத்தான் கற்கிறோம்னு சொல்லியிருக்கு. இப்ப சயின்ஸ்ல பாருங்க, ஒரு புவியில புவி ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்றான்னு சொன்னா நியூட்டன் விதியை பயன்படுத்துறோம். ஏன்னா மேலே இருந்து ஒரு பாரமான பொருளை மேலே எறிகிற பொழுது அதனுடைய அந்த கனதிக்கு ஏற்ப பூமியை நோக்கி வருகிறது அண்டு சொன்ன சொல், ஒரு குழந்தை எறிஞ்சாலும் அந்த பூமியை நோக்கி வருகுது,
ஒரு பெரிய ஆள் எறிஞ்சாலும் வருது, ஒரு விஞ்ஞானி எறிஞ்சாலும் வருது. அப்ப அந்த புவியீர்ப்பு சக்தி என்பது யாராலும் மாற்ற முடியாத நியதியாக இருக்குது. ஆனால் அரசியல் நீங்க வாங்க அதுல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ற கருத்து வேறையா இருக்கும், எனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் சொல்ற கருத்து வேறையா இருக்கும், அதே நேரம் பல்வேறு மக்கள் சொல்ற கருத்து வேறையா இருக்கும், நீங்கள் சொல்ற கருத்து வேறையா இருக்கும். ஆகவே ஆளுக்கு கருத்துக்கள் என்ன செய்யும், வேறுபடும். ஆகவே இதை நாங்க விஞ்ஞான முறைமைக்கு உட்படுத்தி அதை சரியா அமைச்சு கொண்டு வந்து ஒப்பீடு செய்வோம். ஒப்பீடு செய்து முடிவுகளை அறிவிக்கிறதான் அந்த விஞ்ஞான ரீதியாக கற்பது என்று சொல்றது. ரைட்? அப்ப சர்வதேச அரசியலை நீங்க என்ன செய்றீங்க, விஞ்ஞான ரீதியாக கற்கிறீங்க. தேசிய அரசியலை விஞ்ஞான ரீதியாக கற்கிறீங்க. இது போன்ற பல்வேறு விடயங்களை விஞ்ஞான முறைமைக்கு உட்படுத்துற. இப்ப பாருங்க, இலங்கையினுடைய அரசியல் யாப்பா அல்லது இந்தியாவின் அரசியல் யாப்பா சிறந்தது என்று சொன்னா நீங்க அங்க ஒப்பிடணும். 2 நாட்டின் அரசியல் யாப்பையும் எடுத்து ஒப்பீடு செய்துதான் அதை விஞ்ஞான முறைமைக்கு உட்படுத்துறீங்க. அதே மாதிரி இந்த 2 நாட்டின் அரசியல் யாப்பையும் விட நாங்க வேறு நாடுகளின் அரசியல் யாப்பையும் எடுப்போம்னு சொல்லி பிரான்சின், பிரித்தானியாண்ட, ரஷ்யாண்ட, சுவிட்சர்லாந்தின் இந்த அரசியல் யாப்புக்கள் எடுத்து ஆய்வு செய்றீங்க. முக்கியமா அமெரிக்கான அரசியல் யாப்பு எடுத்து பாக்குறீங்க. இலங்கையோட சற்று பொருந்தி வார மாதிரி உங்களுக்கு தோன்ற மாதிரி இருக்கும். எனவே நீங்க முடிவுகளை அதுக்கேற்ப அறிவித்து கொள்ள முடியும். அல்லது ஒப்பிட்டு பாக்குறீங்க, அமெரிக்காண்ட ஜனாதிபதியா எங்க இலங்கையினுடைய ஜனாதிபதியா எந்த முறை சிறந்ததுன்னு சொல்லி ஒப்பீடு செய்து அங்க விஞ்ஞான முறைமைக்கு உட்படுத்தி கற்கிறத பற்றி அரசறிவியல்ல தான் கருத முடியும். ஆகவே இது கோட்பாட்டு நடைமுறை கோட்பாட்டுக்குள்ள வருகிறது. இது கோட்பாட்டு அரசியலாக இருக்கிறதால அரசறிவியல் என்று நாங்கள் இதனை குறிப்பிட முடியும். அடுத்து நாங்க 2வது விடயமாக அரசியல்வாதி என்றா யாரு, அரசறிவியலாளன் என்றா யாரென்று அறிவதனூடாக அரசியலையும் அரசறிவியலையும் கற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல அரசியல்வாதி என்றவர் அரசியல்ல தான் இருப்பார். அரசியல் பகுதிக்குள்ள அவர் தான் அந்த ஹீரோ. சரிதானே? அப்ப அரசியல்வாதி அப்ப நடைமுறை அரசியலில் ஆர்வம் உடையவன். அப்ப நான் முதலே சொல்லிட்டேன், என்ன திட்ட சங்கற்பம் உடையவனாக இருக்க வேண்டும். அப்ப நடைமுறை அரசியல்ல ஆர்வம் உடையவன் தான் அரசியல்வாதியாக வர வேண்டும். அப்ப அந்த அவருடைய ஆர்வம் தான் அரசியல் செயற்பாடுகளை திறம்பட செய்யக்கூடியதாக இருக்கும். என்ன வகையான ஆர்வத்தை கொண்டிருக்கிறார்கள்? சில அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா போர்க்குணம் கொண்ட ஆர்வத்தை கொண்டிருப்பார்கள். அப்ப அவர்களால சில வேளையில ஜனநாயக முறையான விடயங்கள் 2ஆம் பட்ச நிலைக்கு போயிடும். எனவே எவ்வாறான ஆர்வமுடையவர்களை நீங்க தெரிவு செய்ய வேணும்ன்றதை நீங்க நடைமுறை அரசியலூடாக கற்றுக்கொண்டிருப்பீங்க. ஆகவே அரசியல்வாதி நடைமுறை அரசியலில் ஆர்வம் உடையவராக இருக்க வேண்டும். அப்ப நாட்டுக்கு ஒரே மாதிரியான ஆட்சியாளன் எதிர்பார்க்க முடியாது. இப்ப சர்வதேச அழுத்தங்கள் வருகிற பொழுது நாட்டை பாதுகாக்கக்கூடிய வீரமான ஒரு ஆர்வமான ஒரு அரசியல்வாதியைத்தான் நீங்க தெரிவு செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கும். இப்ப இலங்கையில அப்படி தெரிகிற மாதிரி இல்லை. என்னது ஒரே மாதிரியே இப்ப நாங்க எதிர்க்கிறதா, அவங்க இன ரீதியா பிரச்சனை இருக்கிறதால தமிழர் எதிர்த்தா சிங்கள மக்கள் அதை ஆதரிக்கிற தன்மையை நாங்க அவதானிக்கிறோம். அப்ப இது போன்ற செயற்பாடுகள் என்ன ஆர்வத்தை உண்டு பண்ணும்? இனரீதியான ஆர்வத்தை தான் உண்டு பண்ணும். அப்ப இனரீதியாக ஆர்வமுடைய பிரஜைகளை 2 பகுதியும் 2 இல்ல 3 பகுதியும் தொடர்ச்சியாக தெரிவு செய்து கொண்டே இருக்கிறதால எப்பவுமே தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் கூடிக்கொண்டு இருக்கிறத நாங்க அவதானம் செலுத்தலாம். அப்ப அரசியல்வாதி என்பவன் நடைமுறை அரசியல்ல ஆர்வமுடையவனா இருக்கணும். அடுத்தது அரசியல் விவகாரங்களிலும் அரசாங்கத்திலும் செயற்பாட்டு தன்மை கொண்டவன். இப்ப ஊழல் லஞ்சம் போன்றவற்றில் ஈடுபடுற அரசியல்வாதிகளை தூக்கி எறியுங்க. சரியா? அப்ப அரசியல் விவகாரங்களையும் அரசாங்கத்திலும் செயற்பாட்டு தன்மை. அப்ப செயற்பாட்டு தன்மை இருக்க வேண்டும். டூயிங். அப்ப அவர் செயற்படணும், நித்திர கொள்ளக்கூடாது, ஆர்வமாக செயற்பட வேண்டும். இதெல்லாம் உண்மை. இப்படியெல்லாம் இருந்தால்தான் அரசியல்வாதி என்றது நிலைநிறுத்தப்படும். இப்ப உதாரணமா அமெரிக்காண்ட ஜார்ஜ் வாஷிங்டன், அவற்ற பேர்ல தலைநகரமே இருக்குது. அவர் என்ன ஒரு அரசியல்வாதி. அப்ப எப்படி அவர் அவ்வாறு செயற்பட்டார் என்று சொன்னா அவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்தது, அரசாங்கத்திலேயும் அரசியல் விவகாரங்களையும் செயற்பாட்டு தன்மை கொண்டவராக திகழ்ந்த சிறந்த ஒரு அரசியல்வாதியாக நாங்க சொல்லலாம். அப்படி பல நாடுகளின் பல தலைவர்களை நாங்க குறிப்பிடலாம். இப்ப பராக் ஒபாமா. இப்ப ஏன் நாங்க அமெரிக்காண்ட ஜனாதிபதிகளை கூடுதலாக குறிப்பிடுறோம்னு சொன்னா அங்க தங்களுடைய கருத்தை சிறப்பா சொல்லலாம். அவர்களுக்கான உயிர் அச்சுறுத்தல்கள் என்றது பெரும்பாலும் இருந்திருக்காது. அதுக்கான பாதுகாப்பு இருந்த அதே நேரம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக சொல்லி
இருக்கிறார்கள், உரையாற்றி இருக்கிறார்கள். மக்களுக்கு சிறந்த உரைகளை, வன்முறையை தூண்டாத உரைகளை ஆற்றுவதை ஆற்றி இருந்ததை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆகவே அந்த நாட்டினுடைய அரசியல் யாப்பு அதற்கு சிறப்பாக இடம் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. எனவே அரசியல்வாதி ஆர்வமுடையவனாகவும் செயற்பாட்டு தன்மை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும். அடுத்ததாக அரசறிவியலாளராக இருக்க தேவையில்லை. இது முக்கியமானது. என்ன, அவர் கட்டாயம் ஒரு அரசியல்வாதி வேற நீங்க படிக்கிற மாதிரி அரசறிவியலை படிச்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. அரசறிவியலாளராக இருக்க தேவை இல்லைன்னு சொல்லி இருக்க வேண்டுமென்றது இல்லை. அவர் தானே டூயிங் பொலிட்டிக்ஸ்ல பாண்டித்யம் பெற்றவராகவும் ஆர்வத்தோடையும் செயற்பாட்டு தன்மையோடையும் வரக்கூடியவராக இருக்கணும். இப்படியாக செயற்படுபவரை நாங்கள் எப்படி கொண்டு போவோம்? அரசியல் என்ற பகுதிகளை கொண்டே பார்க்கிறோம். அப்ப ஒரு அரசியல்வாதி செய்வதெல்லாம் அரசியல் என்ற பகுதிக்கு வருது. அப்ப அரசறிவியலாளன் யாருன்னு பாருங்க, அதை வச்சுக்கொண்டு நாங்க அரசறிவியல் என்ற பகுதிகளை இவரை கொண்டே போடுவோம். சரியா? அப்ப அரசறிவியலாளன் அரசியல்வாதியிலிருந்து முழுமையாக வேறுபட்டவர் ஆவார். இப்ப முழுமையா வேறுபடுற எந்த சம்பந்தமும் இல்லை, அங்களை வெளியே அவர் அனுப்புங்க. அரசியலுக்குள்ள இப்ப எங்களை பிடிச்சி என்ன நீங்க அடுத்த தேர்தலில் நிக்கிறீங்களான்னு கேட்டா எங்களால அது விருப்பம் இல்லை. ஏன், நாங்க அதை பற்றி தானே ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் நாங்களே போய் நின்று அதுக்கு செய்யலாம், ஆனா செய்யலாம், எந்த தடையும் இல்லை. சரிதானே? ஆகவே அரசறிவியலாளனுக்கு தனிப்பண்புகள் காணப்படும். பாருங்க, அரசறிவியலாளன் அரசியல்வாதியிலிருந்து முழுமையாக வேறுபடுகிறார். எப்படி என்று சொன்னா, அரசறிவியலாளன் அரசியல்வாதியாக மாறலாம். இங்கேயும் கட்டாயம் உங்களை மாற சொல்லி இல்லை, உங்களையும் மாற சொல்லி இல்லை. நீங்களும் அரசியல்வாதி இல்லை. அரசறிவியலை கற்றுக்கொண்டிருப்பவர்களும் அரசியல்வாதிகளாக இயலாது. அப்ப நீங்க அரசியல் மாணவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். இதை பாருங்க. அடுத்தது, அரசாங்கம் போன்ற ஒழுங்கமைப்புகளை கற்பதில் ஆர்வமுடையோன். அப்ப என்ன, உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கணும்? கற்பதில் ஆர்வம். எதை கற்பதில் ஆர்வம்? ஒழுங்கமைப்புகளை கற்பதில் ஆர்வம். எந்த ஒழுங்கமைப்பு? அரசாங்கம் போன்ற ஒழுங்கமைப்புகளை கற்பதில் ஆர்வமுடையோனாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய ஆர்வம் எங்க இருக்கணும்னு சொன்னா, அரசாங்கம் போன்ற ஒழுங்கமைப்புகள், அதாவது சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறைகள் எவ்வாறு அமைந்திருக்குன்னு சொல்லி அதை கற்கிறதுல உங்களோட ஆர்வம் இருந்தா நீங்கள் அரசறிவியலாளன். ஆகவே உங்களை கொண்டு போய் நாங்கள் அரசறிவியல் பகுதிகளை தான் வைப்போம். சரி? அப்ப அரசியல் பாடத்தில் பாண்டித்யம் பெற்றவர் என்ற அடிப்படையிலும் நாங்க வேறுபடுத்துறோம். இந்த அரசியல் என்ற பாடத்துல பாண்டித்யம் பெற்றவர் யாரா இருப்பார்? கட்டாயம் அரசறிவியலாளனாத்தான் இருப்பார். அந்த பாடம் சம்பந்தமான பாண்டித்யம் இருக்க வேண்டும். இப்ப நாங்க அதை கற்றுக்கொண்டிருந்தோம்னா நாங்க என்ன செய்யறோம்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் அண்டு வாரம். ஆகவே இந்த அரசறிவியலாளன் என்ற பகுதிக்குள்ள நாங்க வருவோம். அதே மாதிரி இதுல நல்ல நிபுணத்துவமான ஆட்கள் விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் இருந்தார்கள் சொன்னா அவர்கள் நிச்சயமாக அரசறிவியலாளராக மாறுவர். சரியா? அடுத்ததாக மூன்றாவது விடயமாக அதிகார பிரயோகம், அதிகார கற்கை என்று வேறுபடுத்த போறோம். அப்ப அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்க ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். 2 விடயங்களை பார்த்துட்டோம். இது மூன்றாவது விடயம். அப்ப அதிகார பிரயோகம் அரசியல் பகுதிக்கு வரப்போகுது. அதிகார கற்கை என்றது அரசறிவியல் பகுதிக்கு வருகிறது. ஆகவே நாங்க இங்க முதலாவதாக அதிகார பிரயோகம் என்றதை பார்க்கிற பொழுது சகல அரசியலும் அதிகாரத்துக்கான போராட்டம். அப்ப அதிகாரத்துக்கான போராட்டம் எதை நோக்கி ஓடுறோம்? அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள்? தேர்தல் காலம் வந்த உடனே இந்த பிரச்சாரம் செய்ய வருகிறார்கள் என்று மக்கள் பேசுகிறார்கள். உண்மையா அவற்ற தொழிலே அதுதான். ஆனாலும் பேச்சு விழும், என்ன இவர் இப்பதான் வாராருன்னு சொல்லி. அப்ப அது ஒரு விமர்சனம். ஆனா சில அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு வெளியில போய் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி நாட்டுக்குள்ள வாரது, கூட்டங்கள் ஒழுங்கா பங்கு பெற்ற இல்லை, என்ன கருத்துக்களை பாராளுமன்றத்துல கதைக்கிறார்கள் சொல்லி கேட்காம இருக்கிறது, நித்துறதுங்கிறது, இது போன்ற செயற்பாடுகளை செய்தா அங்க அது சோம்பேறி அரசியலா போயிடும். எனவே ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவர் அதிகாரத்துக்கான போராட்டத்தை மேற்கொள்றார். அப்ப அந்த அதிகார போராட்டம் அதிகாரத்தை பிரயோகிக்கிறதாக மாறுகிறது. அப்ப இந்த அதிகார பிரயோகமானது எங்க போகும்? அரசியலுக்கு போகும். அப்ப அதிகார பிரயோகத்தை கற்கிறது அரசறிவியலுக்கு வரும். ரைட். அப்ப இந்த அடிப்படையில அதிகாரத்துக்கான போராட்டம் தான் எல்லா அரசியலும், இல்லையா? இப்ப நாங்க எதை எடுத்தாலும் எல்லா அரசியலும் இப்ப சொல்லுவேன், அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை,
நிரந்தர எதிரியும் இல்லை. ஏன்? நோக்கம் ஒன்று அதிகாரத்தை கைப்பற்றுவது. அப்ப ஒருக்கா இன்னொரு ஆள் வேறம் சேர்ந்து நான் அதிகாரத்தை கைப்பற்ற உங்களோட வாரனாண்டு நான் இடையில விட்டுட்டு போறனாண்டு கட்சி தாவி போவினா சேர்ந்து இன்னொரு ஆள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேற ஒரு அரசியல் கட்சி வந்து இணையும். அப்ப பாருங்க, இணைந்த அரசியல் கட்சிகளாலும் பெரிய தலைவலியை சந்திச்சு கொண்டு இருக்கும் நாடு. சரிதானே? அப்ப அது வந்து நிரந்தரமான ஒரு அரசாங்கத்தை தராது. காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்ப மாற 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 இந்த நட்புகளும் மாறும். அப்ப அரசியல்ல நிரந்தர நண்பன் இருக்க மாட்டான், நிரந்தர எதிரி இருக்க மாட்டான். ஒரு முறை வேறொரு கட்சி வரும், இன்னொரு முறை அடுத்த கட்சி வரும், போட்டி கட்சி. அப்ப பாருங்க, ஓய்ந்து போக மாட்டாங்க. அரசியல்ல ஈடுபடைக்க எப்பவும் ஓய்வில்லை. அவைய வந்து அடுத்தடுத்த வருஷம் தேர்தல் வருகிற பொழுது அடுத்த முறை வேறையக்க திருப்பி வந்து நிற்கிறோம். அவ்வளவுதான அவமானப்படுத்தினாலும் மக்கள் அறியாம அவமானப்படுத்துற. அப்ப அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டு மீண்டும் வந்து தங்களுடைய நல்ல அரசியலை செய்து காட்டின எத்தனையோ அரசியல்வாதிகளை நாங்க சந்திச்சிருக்கிறோம். சரி, அப்ப தேசிய அரசியலில் அதிகார போராட்டத்தில் ஈடுபடும் செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஆகும். அப்ப பாருங்க, தேசிய அரசியல் சொன்னா நாட்டுக்குள்ள நடக்கிற அரசியல். அப்ப அந்த அரசியல்ல அதிகார போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்ப பாராளுமன்றத்துல உதாரணமா இலங்கையில 225 பேர் பாராளுமன்றத்துக்காக தேர்தல் ஊடாக தெரிவு செய்யப்பட்டு அங்க ஆசனங்களை நிரப்புவார்கள். அப்ப அதுல வந்து 29 பேர் போனஸ் ஆசனத்துக்கு எத்தனையோ பேர் அடிபடுறத நாங்க பாக்குறோம். அது போராட்டம், அதிகாரத்துக்கான போராட்டம். அப்ப 196 பேரும் தேர்தல் ஊடாக தெரிவு செய்யறதுக்கு எத்தனை அரசியல் கட்சிகள் லிஸ்ட் வந்து எங்களுடைய வாக்களிப்பு தகவலுக்காக வருது. அப்ப நீங்க வாக்களிக்கிற பொழுது நிறைய பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்றை பார்ப்பீங்க. அப்ப அது என்னத்தை கொண்டு வருதுன்னா உயர்ந்த அரசியல் கலாச்சாரம் நினைக்காதீங்க. இப்ப உயர்ந்த அரசியல் கலாச்சாரம் இருக்கிற நாடுகள்ல மிஞ்சி போனா 2 பெரிய அரசியல் கட்சிகள் ஈடுபடும். அங்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே அரசியல் கட்சியில சேர்த்து விடுவார்கள் பிள்ளைகளை. இங்க வந்து எப்ப சேர்க்கிறார்கள்? 18 வயசு முடியத்தான் அரசியல் கட்சியில போய் அங்கத்துவம் பெற்றா 18 வயசுல நீங்க என்ன செய்வீங்க? அரசியல் கட்சியை விமர்சிக்க தொடங்கிடுவீங்க. அப்ப உங்களை குழந்தையிலேயே கொண்டு போய் அரசியல் கட்சியில சேர்த்து விட வேண்டும். அப்பதான் அந்த அதிகாரத்துக்கான போராட்டத்துல நீங்க ஈடுபடலாம். சரியா? ஆனா இப்ப நீங்க படிச்சு கொண்டு இருக்கிறதால நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் சொல்லுவோம். சரி, ரைட். அப்ப அதிகாரத்தில் ஈடுபடும் செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும். அப்ப நாங்க அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் அதிகார பிரயோகத்துல ஈடுபடுகிற குரூப்பாக நாங்க கருதுறோம். அடுத்ததா இந்த வேறுபாடை நாங்க அப்ப இது அரசியல் பகுதி. சரி, அரசியல் அந்த வேறுபாட்டுக்கு நீங்க இதை வச்சு எழுதுவோம். சரியா? இங்கால அரசறிவியல் என்ற பகுதிக்கு வாரீங்க. அரசறிவியல் என்ற பகுதிக்கு அதிகாரம் பற்றிய கற்கை. என்ன செய்றீங்க? கற்கிறீங்க. அப்ப கற்றல் வாரது எல்லாமே அரசறிவியல். எதை கற்கிறீங்க? அதிகாரம் பற்றி கற்கிறீங்க, அதிகாரத்தை செய்பவர்களை பற்றி கற்கிறீங்க, இதெல்லாம் வரும். அப்ப அதிகாரத்தை பற்றிய கற்கையே அரசறிவியல். யார், எப்போது, எவ்வாறு, எவ்வளவு என்று சொன்னா நீங்க அதிகாரத்தை யார் பெற வேண்டும்? ஜனாதிபதிக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும், அவருக்கு எப்ப கொடுக்கணும்? இப்ப அவர் ஜனாதிபதியா இல்லாத பொழுது ஜனாதிபதிக்குரிய அதிகாரம் கொடுக்க இயலாது. எவ்வாறு கொடுக்க வேண்டும்? மக்கள் ஆணையூடாக கொடுக்க வேண்டும். இப்ப உதாரணம் ஜனாதிபதி எடுத்தனால் அதுக்கு யார் ஜனாதிபதி, எப்போது அவர் ஜனாதிபதியாக இருக்கும் காலத்தில், எவ்வாறு மக்களின் ஆணையின் ஊடாக, எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அங்க பாராளுமன்றமும் இருக்குது, பிரதமரும் இருக்கிறார், அமைச்சரவையும் இருக்குது, அதே நேரம் நீதித்துறையும் இருக்குது, முப்படைகளும் இருக்குது. அப்ப முழுதையும் அவர்கிட்ட கொடுக்கலாது. அப்ப அவருக்குரிய அதிகாரத்தை எவ்வளவு கொடுக்க வேண்டும், இதைத்தான் நீங்க கற்கிறீங்க. ஆகவே இது அதிகாரம் பற்றிய கற்கை. ரைட். இப்ப நீங்க பிரதமரை எடுங்க. பிரதமரும் ஜனாதிபதியும் இருக்கிற நாட்டுல ஜனாதிபதிக்கு கூடுதலான அதிகாரங்கள் இருக்குன்னு சொன்னா பிரதமருக்கு குறைந்த அளவான அதிகாரங்கள் இருக்கலாம். அல்லது கலப்பு ஆட்சி முறையில இந்த முறையை பின்பற்றலாம். இப்ப நீங்க பாராளுமன்ற ஆட்சியுடைய நாட்டுல பிரதமருக்கு எப்படி அதிகாரம் இருக்கும்? யார் பிரதமர், எப்போது, அவர் பிரதமராக இருக்கும் காலத்தில், எவ்வாறு, பாராளுமன்றத்தின் ஊடாக. பாராளுமன்றம் எப்படி உருவானது? மக்களின் ஆணை பெற்று பாராளுமன்ற தேர்தல் ஊடாக வந்திருக்கிறோம். சரி, அப்ப எவ்வளவு கொடுக்கணும்? உயர்ந்தபட்ச அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுக்குறோம். அப்ப அவர் யாருக்கு பொறுப்பு சொல்லணும்? பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லணும். அப்ப எவ்வளவு? பாராளுமன்றத்துக்கு திருப்பி அதிகாரம் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. இப்ப இந்த பாராளுமன்ற ஆட்சியுடைய நாட்டுல ஜனாதிபதிக்கு குறைந்த அதிகாரம்,
பிரதமருக்கு கூடுதலா அதிகாரம், கூடுதலா ஜனாதிபதி அல்ல குடியரசுத் தலைவர் முடி போன்றவர்கள் நாம நிர்வாகி பேருக்கு தான் அவர் பதவி நிலையில இருப்பார். அதிகாரம் எல்லாம் பிரதமரும் அமைச்சரவையும் பாராளுமன்றமும் செய்து கொண்டு இருக்கும். சரிதானே? அப்ப நீங்க இந்த அதிகாரத்தை யார் எப்போது எவ்வாறு எவ்வளவு பெறுகின்றார்கள் என்பதை கற்கின்றதுதான் அரசறிவியல். சரியா? அடுத்ததாக மோதல் மற்றும் மோதல் தீர்வு செயல், மோதல் மற்றும் மோதல் தீர்வு கற்கை என்ற அடிப்படையில் மோதல் மற்றும் மோதல் தீர்வு செயல் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது நடைமுறை அரசியலில் பிரதான தோற்றப்பாடு அதே நேரம் சிறிய மற்றும் பெரிய மட்டத்தில் இடம்பெறும். அதாவது மோதல் தீர்வு சிறிய மற்றும் பெரிய மட்டத்தில் இந்த மோதல் இடம்பெறும். உள்நாடு மற்றும் சர்வதேச மட்டத்தில் ஏற்படுவதாகவும் கருதப்படுகிறது. அப்ப அரசியல்வாதிகள் கொள்கை உருவாக்கம் சட்டவாக்கம் என்பவற்றின் மூலம் தீர்த்து வைக்க முயற்சி எடுக்கிறார்கள். எனவே இந்த முயற்சி எடுத்தல் என்பது அவர்கள் செய்வதாக காணப்படுகிறது. முயற்சி எடுத்தல் அங்க கற்கையில அது செய்தல். சரி, அதே மாதிரி இதை நாங்க அரசியல் என்ற பகுதிக்குள்ள கொண்டு போறோம். மோதல் மற்றும் மோதல் தீர்வு செயற்பாடு தன்மை காணப்படுமாக இருந்தால் அது அரசியல் என்ற பகுதிக்குள் வருகிறது. மோதல் மற்றும் மோதல் தீர்வு கற்கை என்ற பகுதி வாரதால இதை நாங்க அரசறிவியலுக்கான வேறுபாடாக காணுகின்றோம். அரசறிவியல் பகுதியாக நாங்கள் இதனை நோக்க முடியும். அதாவது 20ஆம் நூற்றாண்டின் பின்னர் கற்கை நெறியாக இந்த மோதல் கற்கை நெறியானது வருகிறது. 2ஆம் உலக யுத்தத்துக்கு பின்னர் இனிவரும் காலங்களில் இவ்வாறான உலக யுத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த முறை கொண்டு வரப்பட்டது. இது பாடசாலைகளில் பல்கலைக்கழகங்களில் கற்றலுக்கு உட்படுத்துவதன் காரணமாக மோதலை தீர்க்கலாம் என்று சொல்லி அரசறிவியல் என்ற பகுதிக்குள் இதனை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். மோதல் எவ்வாறு ஏற்படுகிறது என்று சொல்லி அதனுடைய நுட்பங்களை நீங்கள் கற்பதும் அரசறிவியல் என்ற பகுதிக்குள் வருகிறது. அதுபோல மோதல்களை உருவாக்கும் காரணிகளை ஆராய்ந்து தீர்த்தல், முகாமைப்படுத்தல் சார் நடைமுறைகளை ஆராய்தல், மோதல் தீர்வு எண்ணக்கருவை கட்டியெழுப்புதல் போன்றவற்றை நாம் அரசறிவியல் பகுதிக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணம் இது கற்கை பகுதியாக காணப்படுகிறது. எனவே மோதல் தீர்த்தல், மோதல் மற்றும் மோதல் தீர்வு கற்கை நெறியாக இருப்பதால் நாம் அதனை அரசறிவியல் பகுதிக்குள் கொண்டு செல்கின்றோம். அடுத்ததாக சர்வதேச அரசியல் நடத்தை, சர்வதேச அரசியல் கற்கை என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது சர்வதேச அரசியல் நடத்தை என்று நாம் நோக்கும் பொழுது அதிகாரத்துக்கான போராட்டம். அப்ப அந்த போராட்டம் டூயிங் பொலிட்டிக்ஸ்ல தான் நடைபெறும். அதாவது அரசியல் செய்தல். தேசிய அரசியல் போன்று தவிர்க்க முடியாதது. இப்ப உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் இருக்கிறபடியா அப்ப நாங்க சர்வதேச அரசியலையும் தவிர்க்க முடியாத நிலைமைக்குள்ள கொண்டு வந்துட்டோம். தேசிய அரசியல் எப்படி தவிர்க்க முடியாததோ அது போலதான் இந்த சர்வதேச அரசியலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக அது ஒரு நடத்தையாக மாறி இருக்கிறது. எனவே இது அரசியல் பகுதிக்குள் வருகிறது. முரண்பட்ட தேசிய நலன்களை வெளிவாரியான நோக்கங்களை அடைய முற்படுதல். முரண்பட்ட தேசிய ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறு வேறு தேசிய நலன்கள் இருக்கும். அவர்கள் தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி கொண்டு சர்வதேச பரப்பில் வரப்போகின்றார்கள். எனவே அவர்களுக்கு வெளிவாரியான நோக்கங்களோடு அவர்கள் அந்த இடத்திலே சந்திக்கிற பொழுது அது சர்வதேச அரசியல் செய்தல் என்ற அந்த நடத்தை பகுதிக்குள்ள வருகிறது. எனவே இது அரசியல் பகுதியாக காணப்படும். அரசியலுக்குரிய பகுதி அரசியல் என்ற பகுதிக்குள் வருகிறது. ஆகவே இதை நாங்கள் சர்வதேச அரசியல் நடத்தை என்ற பகுதிக்குள் நாங்கள் சேர்த்து அரசியல் என்ற பகுதிக்குள் அதனை சேர்க்கின்றோம். அடுத்ததாக சர்வதேச அரசியலை கற்றல் என்பதை பார்க்கிற பொழுது 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தது. இது புதிய கற்கை துறையாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்று அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் சர்வதேச அரசியல் கற்கை பல்கலைக்கழகங்களே உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கண்டு தனியான பல்கலைக்கழகங்கள். ஆகவே சர்வதேச ரீதியான யாப்புக்கள் அதனுடைய நடைமுறைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த பல்கலைக்கழகங்களில் கற்கிற முறைமை காணப்படுகிறது. அவ்வளவுக்கு இது வளர்ச்சி அடைந்த ஒரு பாடமாக வந்துவிட்டது. ஆகவே அரசறிவியலில் சர்வதேச அரசியல் பிரதான கற்கையாக காணப்படுகிறது. அடுத்ததாக சர்வதேச அரசுகளின் அரசியல் சார் செயற்பாடுகள் பரிசீலிக்கப்படுதல். நடத்தையை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் கோட்பாடுகள் ஆக்கப்படும். அப்ப சர்வதேச அரசியல் நடத்தையை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறை சார்ந்த கோட்பாடுகளும் சர்வதேச அரசியல் கற்கை ஊடாகத்தான் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இங்கே விஞ்ஞான முறைமை, இது முக்கியமானது. விஞ்ஞான முறைமை பேணப்படுகின்றது. ஆகவே இது
அரசியல் கற்கை. அதனால் இது அரசறிவியல் பகுதியாக மாறுகிறது. இந்த பகுதியை நாங்க அரசறிவியலுக்குரிய பகுதியாக மாற்றுவோம். அரசறிவியல் பகுதி. அப்ப இது அரசியல் பகுதியாகுது, இது அரசறிவியல் பகுதியாக மாறுகின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் இவ்வாறு நோக்க முடியும்.